லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேச போகிறாங்க. 48 வருஷமாக தமிழ் சினிமாவில் இவங்களுக்குன்னு ஒரு பேர், இவங்களுக்குன்னு ஒரு அடையாளம், இவங்களுக்குன்னு ஒரு மொழி, இவங்களுக்குன்னு ஒரு நடிப்பு, இவங்களுக்குன்னு ஒரு திறமை, அட்டகாசமான ஒரு நடிப்பில் பேர் பெற்ற ஒரு நடிகை வடிவுக்கரசி அம்மா. அவங்களோட திரையுலக வாழ்க்கையை பற்றி மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு அருமையான பேட்டி இது. வாங்க அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க நம்ம கேட்கலாம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்கள். தமிழ் சினிமாவை கொண்டாடக்கூடிய ஒரு பழம்பெரும் நடிகைகளில் நீங்களும் இருக்கீங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருட காலம் உங்களோட உழைப்பும் உங்களோட திறமையும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை வடிவுக்கரசி அப்படிங்கிற ஒரு பேரையும் புகழையும் கொடுத்துருக்கு இந்த தமிழ் சினிமா. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். மறைஞ்ச திரு பாரதி ராஜா சார் என்னை ஒரு நடிகையாக அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்தினால்தான் இந்த நிமிஷம் வரலும் நான் சாப்பிட்றேன். என்னை ஒரு நடிகையாக உட்கார வச்சு நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. எல்லா நிமிஷமும் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் அறிமுகப்படுத்தினாலும் என்னை ஒரு நடிகையாக ஏற்றுக்கிட்டது மக்கள். அதனால் அவங்களுக்கு அடுத்த நன்றி அவங்களுக்கு தான் சொல்லி ஆகணும். இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையில் என்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒன்று சீரியலோ இல்லை படமோ ஏதோ ஒன்றுத்தில் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்ரிஷியேட் பண்ண தான் எனக்கு வேலைகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதுக்காக அவங்களுக்கு மீண்டும் 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 நன்றி சொல்லுவேன். 1000 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டீங்க. அதிகமாக எந்த நடிகர்களோட படங்களில் தொடர்ந்து நடிச்சிருக்கீங்க? இயக்குனராக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். நான் பர்டிகுலராக ஒரு நடிகர்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் சிவாஜி அப்பாவோட ஒரு 6 படம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பெரிய பாக்கியம் எனக்கு. அப்புறம் ரஜினி சாரோட பண்ணியிருக்கேன், கமல் சாரோட பண்ணியிருக்கேன், மோகன் சாரோட பண்ணியிருக்கேன், மணிவண்ணன் சாரோட பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். நிறைய படம் விசு சார் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட படம் ஆரம்பிக்கிறாருன்னா ஆச்சிமா இருப்பாங்க, நான் இருப்பேன், கிருஷ்ணு சார் இருப்பாங்க, ராகவன் சார். ராகவன்றது நான் யாரை சொல்கிறேன்னா ரஜினி சாரோட மச்சான் அவர் இருப்பார். இளவரசன், அந்த காலத்தில் ஹீரோ இளவரசன். இப்படி ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட். ஸோ விசு சார் பூஜை போகிறாருன்னாவே அப்பா நமக்கு இந்த வருஷம் சம்பளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அதே மாதிரி வி சேகர் சார் அவர் படம் எடுத்தாலும் கண்டினியூஸாக எங்களுக்கு எல்லாம் அதுதான் எங்களுக்கு கண்டினியூஸாக நடக்கிற கம்பெனி எதுன்னா அது. அதே மாதிரி பஞ்சு அருணாச்சலம் அப்பா. நான் அப்போ நடிகையாகவே ஆகலையே. அவரை பார்த்துருக்கீங்களான்றது எங்கள் பெரியப்பா தான் ஏபி நாகராஜன். ஓகேங்களா? அவர் எடுத்த நவரத்னம் படம் அப்போ நான் அவரை டைரக்டராலாம் பார்க்கவே இல்லை. அவர் ஏபிஎன் தியேட்டரில் டப்பிங் பேச வருவார். அப்படி வரும்போது நாங்கள் ஜன்னல் வழியாக சின்னவர் போகிறார் அப்படி தான் பார்த்தோம். நான் நடிகை ஆனதுக்கப்புறம் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்போ ஒரு 75 பேருக்கு மட்டும் மோதிரம் போட்டார், 1 பவுண்டில் மோதிரம் போட்டார். அப்போ அது வாங்கும்போது அந்த மோதிரம் வாங்கிக்கும் போது போய் அவரை பார்த்ததோடு சரி. பட் டைரக்டாக பார்க்கவே இல்லை. நீங்கள் இந்த கூன் முதுகோட வித்தியாசமான கதாபாத்திரங்களாக நிறைய என்னென்ன கதாபாத்திரங்கள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க மேம்? சொல்லுங்கள் மேம். முதல் மரியாதை படமாக இருக்கட்டும், சில படங்கள்லாம் கெட்டப்லாம் மாற்றி நடிச்சது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? கெட்டப்பெல்லாம் மாற்றினா முக்கால்வாசி கெட்டப் மாற்றி தான் நடிப்பேன். ஏன்னா ஒரு அழகான அம்மாவால் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக நடிகைகள் யாருமே தன்னை அசிங்கப்படுத்திக்க மாட்டாங்க. இருக்கிற வயசை விட இன்னும் கம்மி வயசாக காட்டிக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதுதான் நடக்கும். ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. என்ன கெட்டப் பண்ணாலும் சரி வேலை செய்யணும். என்னோட குறிக்கோள் மட்டுமே நம்ம வேலைக்கு போகணும். நம்ம இதை செய்ய மாட்டோம் அதை செய்ய மாட்டோம் சொல்கிறதுக்கு சொன்னால் நம்மளை விட்டு வேலை போயிடும். அதனால வேலை வேணுங்கிறதுக்காக நான் முதல் மரியாதை அப்போ எனக்கு 22 வயசு. ஆமாம், 22 வயசில் இந்த காது வளர்த்து அது சிவாஜி அப்பாவோட பேரா நடிக்கிறோங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதனால் அந்த கெட்டப்பு. அதுக்கப்புறம் கூணு வளைஞ்சுன்னா சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிற ஒரு படம். அதுக்கப்புறம் சமஸ்தானம்
சரத் சாரோட நடித்தது. அப்புறம் நிறைய படங்கள் வித்தியாச கெட்டப்பில் தான் பண்ணியிருப்பேன். இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண படம் வந்து கிராணி. அதில் வந்து 90 வயசு 100 வயசு கிழவி மாதிரி கெட்டப்லாம் பண்ணோம். அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணணும், நமக்கு வேண்டியது வேலை, அது மட்டும்தான் என்னோட எண்ணமாக இருந்தது. நீங்கள் என்ன வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க? எப்படி சினிமா உங்களை இங்கே கொண்டு வந்துச்சு மேம்? நான் வந்து நல்லா படித்து கலெக்டர் ஆகணுன்றதான் ஆசை. எனக்கு ரொம்ப ஆசை வந்து கலெக்டர் ஆகணும்னு. எங்கள் பெரியப்பாலாம் வந்து ஒரு நல்லது பொழுது, இப்போ தீபாவளி பொங்கல்லாம் வந்தால் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல, நம்ம பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம்ல, அப்படி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போதே நான் சொல்வேன், நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க, கலெக்டர் ஆகணும், எனக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசை. அது கூட ஏன் அப்படி கலெக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொன்னால், இருகோடுகள் படத்தில் சவுகார் ஜானகி அம்மா, அதுவும் வந்து சினிமா சம்மந்தப்பட்டதுலாம், அதில் வந்து அவங்க கலெக்டராக இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ எனக்கு சவுகார் அம்மாவை அந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும். அதனால நம்மளும் படித்து இந்த மாதிரி கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கலை. ஆனால் ஒரு படத்தில் கலெக்டராக நடிச்சிட்டேன், அவ்வளோதான். சிவாஜி சார்னா ரொம்ப நடுங்குவாங்க. எப்படி அந்த முதல் மரியாதையில் சிவாஜி சாரை வந்துட்டு திட்டி ஓவரா திட்டி அவரே ஸ்டன் ஆகி நின்றுட்டாரு. நல்லா பாருங்க சார், எப்படி அது உங்களுக்கு என்ன தைரியம் வந்தது, என்ன இன்ஸ்பிரேஷன்? எனக்கு வந்து முதல்ல டைரக்டர் பாரதிராஜா சார் கூப்பிடும் போது சிவாஜி சாருக்கு மனைவியாக நடிக்கிறதுக்கு தான் செலக்ட் பண்ணுறாங்க. சந்தோஷம், அப்பா சிவாஜி அப்போட நம்ம வந்து நடிக்கிறேன். அப்போ தான் நான் வந்து வாக்கு நான் வர நடித்தேன்னா, அப்போ சுஜாதா அம்மாவும் அவரும் நடிக்க அழகாக இருப்பாங்க 2 பேரும். ஐயோ இதே மாதிரி தான் நம்மளும் நடிக்க போகிறோம், கேஆர் விஜயாமா மாதிரி, தங்கப்பதக்கம் கேஆர் விஜயாமா மாதிரி நடிக்க போகிறோம்னு ரொம்ப ஆசையில் அங்கே போயாச்சு. லொக்கேஷன் போனதுக்கப்புறம் டைரக்டர் நம்ம சித்ரா லக்ஷ்மண் சார் தான் டைலாக் சொல்லி கொடுக்குறாரு. வந்து இந்த பாத்துக்க வடிவு உனக்கு தான் வந்து அப்பச்சி கோவணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான், அடுப்பு ஊதுற குழந்தை அப்படி என்னடா, இது யார் சார் பேசுறது, நீ தான்? நானா? நான் ஏன் சார் கோவமாக பேசணும்? நீ கோவமாக தான் நடிப்பேன், நீ வந்து ராங்கி பிடிச்சிருவ. யார் சார் சொன்ன? சொல்லும் போதே அழுக வந்துடுச்சு. யார் சார் சொன்னது? டேரக்டர் நீ ராங்கி பிடிச்ச கேரக்டர் தான், வா. இல்லை சார் நான் வரமாட்டேன் சார், நான் ஊருக்கு போகிறேன், என்னை முதல்ல எனக்கு ட்ரெயின் ஏற்றுங்க, நான் பண்ணவே மாட்டேன். நான் வந்து சிவாஜி அப்பாவுக்கு தங்கப்பதக்கம் கேஆர் விஜயாமா மாதிரி நடிக்க போகிறேன்னு 2 பக்கம் மூக்குத்தியெல்லாம் குத்தின்னு வந்திருக்கேன். இங்கே வந்து இந்த மாதிரி மாத்திரங்க எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ சிவாஜி சார் வந்துன்னு இருக்கா செட்டுக்கு, நீ பேசு. எனக்கு முழுக்க 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 டைரக்டர் மேலே இருந்த கோவம், ஒவ்வொரு ஷாட்லையும் அவர் மேலே இருக்க கோவத்தை தான் அந்த கூடையை தூக்கி போடுறது, டைலாக் பேசுறது, கடுக்கடுக்கடுக்கடு எனக்கு டைரக்டர் திட்டணும் போல் இந்த அந்த இதில் தான் கோவமாக நடித்த படம் தான் முதல் மரியாதை. உங்கள் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இப்போவும் பழக்கத்தில் இருக்காங்களா? நீங்கள் நடிக்க வரும்போது இருந்த நடிகைகள் அவங்களோட இன்னும் தொடர்பில் இருக்கீங்களா மேம்? நடிக்க வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இப்போல்லாம் தான் குரூப்பில் இருக்கிறாங்கல்ல, அதனால ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பில் இருக்காங்க, இங்கே ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸும் குரூப்பில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொன்றா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நான் சாதாரணமாக தான் இருப்பேன், ஏன்னா அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறதே பெரிய விஷயம்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில். அதனால இன்னும் டச்சில் இருக்காங்க. நான் சினிமாவுக்கு வந்தோடனே எனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்ட் வந்து ஷோபா, ஏணிப்படிகளில் ஷோபா. அதுக்கப்புறம் கண்ணில் தெரியும் கதைகளில் ஸ்ரீபிரியா. நான் ஸ்ரீபிரியா என் ஃப்ரெண்டுன்னு யார்கிட்டும் நிறைய சொல்லிக்க மாட்டேன். நம்ம சொல்லிக்கோம், அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டா அவங்க சொல்லணும்ல எனக்கு வடிவு ஃப்ரெண்டுன்னு. அவங்க ஒரு இன்டர்வியூவில் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ராதிகாவும் வடிவு கரைச்சி, நாங்கள் அன்னையிலேருந்து எனக்கு ஏதோ ஒரு ஆஸ்கர் அவார்டே கையில் கிடைச்சா மாதிரி. கடவுளோடைய காலை நான் பிடிச்சிட்டு இருந்தேன், கடவுள் என் கையை பிடிச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு வர்த்தான பொம்பளை ஸ்ரீபிரியா அம்மா. ஏன்னா எனக்கு சமீபமாக வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. இந்த படத்துல தான் அது உடம்பு சரியில்லாமல் போனேன். இந்த படம் உடம்பு கான்சர்ட்டியில் தான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆன்ஜியோ பண்ணி ஸ்டண்ட் வச்சு வெளியில் வந்துட்டேன். அப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். நான் சரி இதுக்கே நிறைய இருக்கிறதெல்லாம் போட்டு நான் செஞ்சுட்டேன், நான் போய் பொழப்ப பார்க்குறேன், நான் ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு வெளியில் வந்தேன். வெளியில் வந்த என்ன எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஜரி நடக்கணும்னு முதல்ல சுஹாசினி கேள்விப்பட்டு, அது வந்து நீங்கள் நம்ம மற்றவங்க சிரஞ்சீவி சார் ரெக்கமெண்ட் பண்ணுவாரெல்லாம் கேட்குறீங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம் உங்களுக்கு,
இல்லைம்மா இது வந்து அவங்க ரொம்ப பெரிய தொகை சொல்கிறாங்க, அதெல்லாம் எல்லாருமே ஹார்ட் ஏர்னிங் மணி, வேண்டாம்மா இல்லை கிடையாதுன்னு சொல்லி அவங்க ஸ்ரீபிரியாவோட வீட்டுக்கார் ராஜ்குமார் சேதுபதிக்கு சொல்ல, அப்புறம் அவங்க வந்து கார்த்தி தம்பிக்கிட்ட போய் இன்சூரன்ஸ் இருக்கா ஆர்டிஸ்டுக்குன்னு கேட்க, ஏன் என்னன்னு இந்த மாதிரி, ஏன் அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா என்ன, நாங்கள் கொடுக்குறோம், நம்ம கொடுப்போம், நம்மெல்லாம் சேர்ந்து பண்ணுவோன்னு அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு அந்த சர்ஜரி பண்ணி வெளியில் கொண்டு வந்தாங்க. அதனால் எனக்கு வந்து ஸ்ரீபிரியா வந்து ஒரு ப்ரெஷியஸ், எனக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா எனக்கு கிடைச்சிருக்குங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் நான் சுஹாசினி, மணிரத்னம் சாரெல்லாம் வந்து நாங்கள் இருக்கிற ஒய்ஆர் ஒரிட் அபவுட் இட், டோன்ட் ஃபர்கெட் அபவுட் ஆல் தட், வீல் டேக் கேர் ஆஃப் யூன்னு இருப்பாங்க. ஐயோ இதெல்லாம் உண்மையிலேயே வான்னு இன்ன வரலும் அவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணி நான் வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறதால எனக்கு ஆச்சரியமான விஷயம். சரத் சாரெல்லாம் வந்து வீட்டுக்கே வந்துட்டார். ஓகே, ஏன் எங்கள்கிட்டலாம் சொல்லலை, ஐயோ சார் இது எப்படி சார் எல்லாருக்கே சொல்லு. அப்புறம் ரஜினி சார் வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன், நான் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லவே இல்லையே சார், நீங்கள் சொல்லலைன்னா என்ன, சுஹாசினி சொன்னாங்க, கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, நல்லா ஆயிடுவீங்க, கடவுள் இருக்கார். அதே மாதிரி கமல் சார் அப்போ வந்து எலெக்ஷன் பீரியட் இருந்தால் 2 நாளுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார், தைரியமாக இருங்க, இன்னும் வந்து 20 வருஷம் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் சார், யாரும் வேலை கொடுக்க மாட்டேன், நாங்கள் கொடுக்குறோங்க வேலை, நீங்கள் வாங்க, தைரியமாக இருங்க, தைரியமாக. அத்தனை பேரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சரத் சார்லாம் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, டாக்டருக்கு வந்து உங்களுக்கு சரத் சார் ஃபோன் பண்ணார், அப்படியா, எனக்கு ஆச்சரியம். ஏன்னா ஜென்ரலாக நான் அவங்களோடலாம் அவ்வளோ க்ளோஸாலாம் பழகினதில்லை, ஆனால் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா இவங்கெல்லாம் கை கோத்து வருவாங்கங்கிறத என்னோட விஷயத்தில். அதனால தான் நான் சொன்னேன், தெய்வத்தை வணங்கிட்டு தான் எதையும் ஆரம்பிக்கணும். எனக்கு தெய்வங்கள் இவங்க தான். இவங்களுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சேன், நான் எதுவுமே செய்யலையே, ஆனால் அவங்கெல்லாம் பல லட்சமா, ஒரு காசு 2 காசு இல்லை. சுஹாசினி மணிரத்னம் சார் வந்து 10 லட்சம், ராஜ்குமார் சார் வந்து 10 லட்சம் அப்படியே கட்டுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஐயோ எனக்கு பயமாக இருந்தது, ஐயோ இதெல்லாம் நான் எப்போ திருப்பி கொடுப்பேன். நடிகர் சங்கம் வந்து அது மாதிரிலாம் அது வரல, இண்டிவிஜுவலாக எல்லாரும் பணம் வேணான்ட்டாங்க. எதுக்கு அம்மாவுக்காக நடிகர் சங்கத்துக்கிட்ட போய் நிற்கணும், நம்ம செய்வோம், நம்ம அம்மா கார்த்தி தம்பி வந்து நம்ம அம்மா, ஒன்றும் கவலவே இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்கன்னாலும் அது அக்கௌண்ட்டில் சேரும் போது எனக்கு தானே ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் ஹாஸ்பிட்டல் அப்பல்லோலையும் வந்து ராஜ்குமார் சாரும் சரி, சரத் சாரும் சரி, அந்த ஓனர் டாக்டர் எல்லார்கிட்டையும் பேசி, டாக்டருங்கெல்லாம் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு. மேம் நீங்கள் எப்படி டப்பிங்க்கு போனீங்க? வாணிஸ்ரீ அம்மா, லக்ஷ்மி அம்மாக்கெலாம் நீங்கள் படங்களில் டப்பிங் பேசியிருக்கீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? இன்ட்ரெஸ்ட்டு வேலை செய்யணுன்றது தான். நான் தான் சொல்கிறேனே, நான் வேலைக்கு போகணுன்னு. அதில் வந்து மருதுபரணி சார், மருது சார் எழுதுவார் இல்லைங்களா அந்த காலத்தில், அவருடைய புள்ள மருதுபரணி, அவர் எழுதுகிற படங்களுக்கு மட்டும்தான் போவேன். வேறு யாருன்னா டப்பிங் எழுதுறாங்கன்னா எனக்கு பயமாக இருக்கும், ஐயோ கரெக்டாக பேசணும் மாட்டணும். போய் அவர் வந்து அந்த கேரக்டரை சொல்வார், ஒரு ரீல் போட்டு காட்டுவாங்க, அதை காட்டினோன்னே அப்படியே பிக்கப் பண்ணி அது நடிக்கிற மாதிரி இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில படங்கள் ஒரே நாளில் முடிச்சிடுவேன், சில படங்கள் 1.5 நாள் பிடிக்கும். ஓகே. ஸோ நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கணும். சில படங்களில் வந்து நீங்கள் தமிழ் சினிமாவில் இருந்த காலகட்டத்தில் கருப்புங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு சொல்லுங்கள், நிறத்துக்கு வந்து எந்த அளவுக்கு மதிப்பு இருந்துச்சு? ஆமாம், நிறையவே இருந்தது. எல்லாம் வெள்ளையாக இருக்கிறவங்க. அதில் என்ன ஒரு கஷ்டம்னா, நான் இந்த கலர், வினு சக்கரவர்த்தி அண்ணா என் கலர், 2 பேருக்கும் பிள்ளை யாருன்னா ஜெயராமன். நான் சொன்னேன், சார் தப்பாக சொல்லுவாங்க சார், என் கேரக்டரே தப்புன்னுவாங்க சார், இப்படியெல்லாம் போடாதீங்க சார், ஒரு முரளியை போடுங்க சார். நான் தான் கேட்பேன், முரளி போடுங்க. விஜயகாந்த் சார் ஆப்டாக இருப்பார், என் பிள்ளைன்னா ஒத்துக்குவாங்க. சார் முரளி கேளுங்க சார், அவரை போடுங்க சார். ஜெயராமன் சார் வந்து எங்கள் பிள்ளைன்னா யாருமே ஒத்துக்க, ஏதோ அம்மா மேலே தப்புன்னுவாங்க சார். இப்படியெல்லாம் பேசி எங்களை நாங்களே சமாதானப்படுத்திக்குவோம். லைட்டிங் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குமா, இந்த பக்கம் குஷ்பு, இந்த பக்கம் ஜெயராமன், எனக்கு லைட்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எனக்கு லைட்டிங் பண்ணால் அவங்க ப்ளீச் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப. ஆனால் இதில் ஒரு பெரிய திருப்தியாக இருக்கிறது வந்து மகேந்திரன் சார் படம். யாருக்குமே மேக்கப் கிடையாது,
அது வெள்ளையாக இருந்தாலும் மேக்கப் கிடையாது, சிகப்பாக இருந்தாலும் மேக்கப் கிடையாது, கருப்பாக இருந்தாலும் மேக்கப் கிடையாது. நேச்சுரல் லைட்டு. ஆமாம், மெட்டியெல்லாம் பாருங்கள். இந்த பக்கம் விஜயகுமாரியாத்தை வந்து நல்ல கலராக இருப்பாங்க. சரத் பாபன் அங்கே பக்கம் நல்லா, நான் ராஜேஷ் ராதிகாலாம் ஒரே கலர் இருக்கும். எம்ஜிஆர் சார் அதுக்கப்புறம் வந்தவங்க யாரும் உங்களை வந்து அரசியலுக்கு கூப்பிட்டாங்களா? அஜய் இல்லைம்மா, எம்ஜிஆர் சார் வந்து அப்போ சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அப்போ வந்து அவர் திரும்ப ஏதோ படம் பண்ணுறதா அப்போ ஒரு பேச்சு நடந்தது. அப்போ வந்து சத்யகலான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, சுற்ற முடி. அந்த சத்யகலா படமும் என் படத்தையும் பார்த்துருக்காங்க. அப்போ வந்து பணம் பெண் பாசம், நான் முத்துராமன் சாரோட நடித்த படம், அதையும் இதையும் படம் பார்த்துட்டு அவர் ஆர்டிஸ்ட் செலெக்ஷனில் இருந்தார். ஆனால் பட்டு அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு, அவர் படம் பண்ணலை. அதனால் நாங்கள் 2 பேரும் நடிக்கலை. பாரதி ராஜா சார் எல்லா நடிகைகளும் அடிப்பாங்க, கோவப்படுவாங்கலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவரோட ஷூட்டிங் எப்படி இருக்கும்? ஐயோ, உண்மையிலே அடிப்பார். ஆமாம், ஆனால் நான் அடியே வாங்கலை. யார் அதிகமாக அடி வாங்கின அந்த படத்தில்? நான் பார்த்து வரலாம். அடி வாங்கினது யார் அப்படின்னா, முதல் மரியாதை அப்போ வந்து அந்த அப்பச்சி கோணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான்னு பேசுவோம் பாருங்க. அந்த பையன் தீபன் அவன் பேர் சக்கரவர்த்தியெல்லாம் இல்லை, தீபன். அந்த பையன் அப்போ நாங்களாம் சொல்லுவோம், அந்த பையன் வந்து எம்ஜிஆர் சாரோட சொந்தக்கார பையன், எப்படி தைரியமாக போய் அடிக்கிறார் பார் அப்படின்னுவோம். அவனும் பட்டு நடிப்பார். அதே மாதிரி அந்த ரஞ்சினி, அது பாவம் சிங்கப்பூரில் மலேசியாவிலேருந்து வந்த பொண்ணு, அந்த பொண்ணையும் காதை பிடிச்சிடுவார். இதெல்லாம் கொடுமையெல்லாம் பண்ணுவார் அவர். அதே மாதிரி ராதா, நாங்கள் அப்போ அலைகளுக்கு நானும் சந்திரசேகர் சாரும் போயிருக்கோம். நாங்கள் 2 பேரும் எங்களை எந்த கேரக்டருக்கு வர சொன்னாலும் தெரியாது. ஆனால் நாங்கள் போனோடனே அவங்க 2 பேரும் லேட்டாக வந்துட்டாங்க. அதனால் அந்த கேரக்டரே கிடையாது, போ சொல்லு அப்படின்ட்டார் முதல்ல எங்களை. சரி, நாங்கள் ஷூட்டிங் பார்க்குறோம், டிஃபன் சாப்பிடணுமே, அங்கே உட்காந்து டிஃபன் சாப்பிடணுமே. ராதாவுக்கு சொல்லிட்டு இருக்கார், ஒரு தென்னை மரத்தில் சாஞ்சி பற அப்படிங்கிற, என்ன கத்துறாரு டைரக்டர்னு போய் பார்த்தா சொல்லுங்கிறாரு மலையாளத்தில். அது எனக்கு இது இஷ்டம் இல்லை, எனக்கு பூவா, நான் டீச்சர் ட்ரைனிங் பூவானது. அது என்னவோ பூவாங்க போறேன்னு. என்னம்மா டீச்சர் ட்ரைனிங் போதான் அது, அதுக்கு நடிக்க வரல, நடிக்க இஷ்டம் இல்லை அதுக்கு. அதை போட்டு பல்லுன்னு அடிச்சுட்டாரு. நான் சொன்னேன் சந்திரசேகர் சார், ஐயோ இவரு நாங்கள் இப்படி கோபத்துலலாம் அடிக்கிற டைரக்டராக பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அடிக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் முதல் மரியாதை. அந்த மாதிரி அடிப்பார் அவர், அடிச்செல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி கண்ணீர் கண்ணன் எடுங்கன்னு வர அழுகுறத அப்படி எடுப்பார் அவர். அதான் நான் அடிக்கடி டைரக்டர் சொல்லுவேன், சார் நீங்கள் என்னை மட்டும் அடிச்சிருந்தீங்கன்னா நான் ஒரு ஏஆர்எஸ் பக்கத்தில் சின்னதாக ஒரு இடம் வாங்கியிருப்பேன் சார். நான் ஒரு செங்கல் கூட வாங்கலை சார், இது வரலும் ஒரு செங்கல் கூட வாங்காமல் இருக்கேன் சார், நீங்கள் சின்ன கேரக்டர். அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். 1000 படங்களில் நடிச்சிங்க. என்ன உங்களுடைய அசட்டுன்னு சொல்ல போனால், சென்னையில் 2 வீடு, சொந்த ஊரில் வீடு, அந்த மாதிரி எதுவும்? 1000 படம்லாம் நான் நடிக்கலாமா, ஒரு 400, அது எல்லாமே ஆல் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ், 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லையும் சேர்த்து நான் பண்ணது. 1000 படம்லாம் பண்ணலை. 1000 படம் கொடுப்பாங்களே இவங்க, கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். என்ன சம்பளம் அப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? அது சம்பளமே கிடையாதுமா. நான் எப்பவுமே அடிக்கடி சொல்வேன், வந்த புதுசில் புதுமுகம் சொல்லிட்டு புதுமுகத்துக்கெல்லாம் சம்பளம் கிடையாது மாட்டாங்க. சரி, கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் சம்பளம் கேட்கலான்னா, ஏங்க நீங்கள் எல்லாம் இல்லைங்க புதுசாக ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க என்னங்க. ஸோ ஸ்டைஃபன் கொடுத்தாங்க, அப்புறம் பென்ஷன் கொடுக்குறாங்க. மந்த்லி சம்பளம்னு ஒன்று கொடுக்கவே இல்லை யாரும். சில கம்பெனிலாம் மந்த்லி சம்பளமாக நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்களே. அந்த அது என்னன்னா, அவங்க படம் இப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, விஷ்ணு சார் படம் ஆரம்பிச்சிட்டார், அதில் வந்து வடிவு கருத்து இருக்கும். அதனால அந்த ஷெடியூல் நான் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஒரு கவரில் போட்டு அனுப்பிச்சிடுவேன். சம்பளம் நம்ம அப்போ அந்த படத்தில் இருக்கோமா அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வி சேகர் சார், நம்ம படம் பூஜை போட்டாச்சு, அதனால நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டாங்க. அது சொல்லிட்டாவே போதும், மாதம் சம்பளம் வரும். அந்த படம் முடியறதுக்குள்ள மாதம். இந்த சொந்த படம் தயாரிக்கிறதுக்கு எந்த எண்ணம் வந்தது? விஜயகாந்த் சார் எப்படி உங்களுக்கு கால்ஷீட் தந்தார்? அன்னையும் தெய்வம். எனக்கெல்லாம் எண்ணமெல்லாம் வரல. நான் வந்து லாரி வாட்டர் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன், அதில் நல்ல காசு வந்தது. அந்த காசை வச்சு ஒரு வீடு வாங்குவோம், வாசல் வாங்குவோம்னா அந்த புத்தியெல்லாம் போய் தோணலை. நல்ல காசு வருது, மாதமான இவ்வளோ காசு வருது. அப்போல்லாம் வந்து மாதத்தில் 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஒரு வாட்டர் சப்ளையில் மட்டும். அதை வச்சு ஒரு ஃப்ளாட் வாங்குவோன்னு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். அப்போ அதெல்லாம் தோணலை. இதை வந்து நாங்கள் விஜயகாந்த் சார்கிட்ட பேசுகிறேன்,
ஓ படம் ஷூட்டிங் அப்போ வைதேகி காத்திருந்தாள். அப்போது அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன பேசாமல் படம் எடுங்களேன்னாரு. ஐயா அது யார் சார், அதெல்லாம் அந்த தொல்லையெல்லாம் வேணாம் நமக்கு அப்படின்னு. அப்போது மதுரை தங்கம்னு சொல்லிட்டு பேசும் படத்தில் எழுதிட்டு இருந்தார். இப்போவும் எழுதுறாரான்னு தெரியாது, ஆனால் மதுரை தங்கம். அவர் வந்து ஒரு கதை அவர் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லும் போது சரி அவரை வச்சு பண்ணலாமா அப்படின்னு. அப்போ யாரை வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ராமநாராயண் சார்கிட்ட போய் கேட்குறோம். ஒருத்தர் கேட்குறாரு. சரி அவங்க தான் படம் பண்ண போகிறாங்க, நாங்கள் படம் பண்ணலாமே. சரி பண்ண இவங்க அவங்களுக்கு பேசுறத நீங்களே எடுக்கலாமேன்னு சொன்னது விஜயகாந்த் சார். ஓ சரி 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 ரொம்ப கஷ்டம் சார் படம் எடுக்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து மோகனோட நடிக்கிறீங்கல்ல, மோகன் தான் இப்போ வந்து டாப்ல இருக்காரு. அவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. அவரை வந்து ஒரு 10 நாள் கண்டினியூஸாக கூட கேட்காதீங்க, ஒரு 5 நாள் கேளுங்க, டக்குன்னு படத்தை முடிச்சிருங்க, நல்லா வருங்க, நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்க, நீங்கள் தான் நடிக்கிறீங்களா கேளுங்களேங்க. சார் இதெல்லாம் வந்து சரியா இருக்க மாட்டேங்க, கேட்டு தான் பாருங்க. நான் போய் கேட்டேன். அவர் ரொம்ப பிஸி. இன்னைக்கு காலையில் வந்தால் மறுநாள் காலையில் தான் வீட்டுக்கே போவார், போய் குளிச்சுட்டு திரும்ப வருவார், அப்படி பிஸி அவர். டேட்டு இருக்காதுங்க, நீங்கள் எதுக்கும் ரெட்டி கிட்ட கேளுங்கன்னாரு. அவர் டேட்டெல்லாம் பார்க்கணும். அவரும் இல்லை ரொம்ப கஷ்டம். திருப்பி வந்து இவர்கிட்ட சொன்னேன், சார் அவர் டேட்டெல்லாம் இல்லையாங்க சார், கஷ்டமாக சார், வேணாம் சார், இவ்வளோ சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் தான் நடிச்சு கொடுக்குறது அப்படின்னு கேட்டீங்க. அப்படின்னு நான் கேட்க போக அப்படியா சரி அதுக்கேற்ற மாதிரி கதை பண்ணுங்க. சிவச்சந்திரன்னா கதை சொன்னார். சொன்னேன் நல்லா இருக்கு கதை. பில்லா கிருஷ்ணமூர்த்தி சார் டைரக்ஷன், பாபு சார் ஏவிஎம் பாபு, எஸ்பி முத்துராமன் சாரோடலாம் இருந்தார், அவர் கேமரா. ஸோ இது செட்டப் பண்ணிட்டாங்க. ஆனால் கண்டினியூஸாக டேட் கொடுக்கும்போது இவரும் பிஸியாக இருக்கார். ஓகே. அப்போ என்ன சொன்னார், நான் பாய் கிட்ட சொல்கிறேன், ராவுத்தர் கிட்ட சொல்லி உங்களுக்கு 2 நாளா 3 நாளா முதல்ல சாங் எடுக்கிறதோ ஃபைட் எடுக்கிறதோ, ஏன்னா அவருக்கு ஃபைட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். அப்புறம் இதுக்கு யார் மதர் கேரக்டர் பண்ணுறது, மதர் கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. சிவசுந்தரன் நான் சொன்னார் லக்ஷ்மி மேடம் கேட்கலாம். அப்போ அவங்களுக்குள்ளார எந்த கனெக்ஷன்லாம் கிடையாது. ஓ சரி அதனால சரி லக்ஷ்மி மேடம் கிட்ட போய் சிவானந்த் தான் போய் கதை சொல்கிறார். சிவானனும் சண்முகப்பிரியன் ரைட்டர், இவங்க 2 பேரும் போய் கதை சொன்னாங்க. இல்லை நான் விஜயகாந்தோடலாம் அம்மாவெல்லாம் நடிக்க மாட்டேன்னு ரிஜெக்டட் வந்துட்டாங்களா. அப்புறம் யாருக்கு போகிறதுன்னு கேஆர் விஜயம். சரி கேஆர் விஜயம் போய் பண்ணால் ஓகே. அவங்க எம்டி கிட்ட பேசுனாங்க, அவங்க தங்கம், இன்னைக்கும் அது தங்கம் எனக்கு. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. மதர் கேரக்டர் அவங்க பண்ணாங்க. அப்பா கேரக்டர் ஜெய்சங்கர் சார், அது ஒரு மகான். அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறவங்க நாங்கள், அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறோம். அவர் வந்த காமெடி யார் பண்ணுறது, விஜய் மகேந்திரன். இப்படியாக செட்டப் பண்ணியாச்சு. 2 நாள் அதுக்கேற்ற மாதிரி ஜெய்சங்கர் சார்கிட்ட சொன்னாலும் அவரும் ஓகே நான் வரேன், இப்படி வரேன். இவர் கூட காம்பினேஷனில் இருக்க வேண்டியது ஒய்ஜி மகேந்திரன். அவரும் அப்போ பிஸி. அப்போ ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாரோட கமல் சாரோட எல்லாரோட. அப்போ அவரும் வந்து இப்படியாக என்னை வந்து ப்ரொடியூசர் ஆக்கி என்னை வந்து முதலாளி அம்மாவாக்கினார். எவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்தீங்க, என்ன லாபம் கிடச்சிது இந்த படம்? எனக்கு ரொம்ப அப்போல்லாம் வந்து அவருக்கு விஜயகாந்த் சாருக்கு சம்பளமே 2 லட்சம் ரூபாய் தான் அவருக்கு சம்பளமே. அதே வந்து 25 ரூபா 50 ரூபாய் இப்படி தான். அதையும் வாங்கி அவர் வந்து இந்த வருஷம் பர்த்டேக்கு நம்ம இவங்களுக்கெல்லாம் மிஷின் வாங்கணும், தையல் மிஷின் வாங்கி கொடுக்கணும், அப்படி தான் செலவு பண்ணுவாரே தவிர அவராக எடுத்து வச்சுக்கிட்டு சேவ் பண்ணதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு வந்து அந்த படத்தினால நஷ்டம்னு சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு ஓஹோன்னு லாபமும் கிடையாது. நான் உடனே அந்த படத்தை விற்றுட்டேன். வியாபாரம் பண்ணி கொடுத்தது எல்லாமே விஜயகாந்த் சார் தான். அந்த நெகட்டிவ் ரைட்ஸும் நான் விற்றுட்டேன். அதுக்கு தான் திட்டு வாங்கினேன். ஏன் விற்கிறீங்க சார், இதை வச்சுக்கிட்டு வருஷம் இதெல்லாம் ஏலம் போட முடியாது சார், எனக்கு முடியவே முடியாது. இந்த ஒரு படத்தோட போகணும், நான் மறுபடியும் மேக்கப் பேக் எடுத்து நான் போய் நடிக்க போகிறேன், எனக்கு வேலை வேணும், இதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். இந்த கன்னி பருவத்தில் முதல் படங்கிறது எப்படி பயம் இல்லாமல் எப்படி அந்த சொன்ன கேரக்டர் புரிஞ்சுட்டு நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை சொல்லுங்கள் மேம். நான் சிகப்பு ரோஜாக்களில் நடித்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நடித்தேன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. எனக்கு அப்படியெல்லாம் தோணலை. ஏதோ அவர் தப்பாக சொல்லிட்டாரு, அதை கரெக்ட் பண்ணுவோமே, நான் கரெக்ட் பண்ணது அது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுட்டாங்க. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க,
முதல்ல வந்து கிழக்கே போகும் ரயிலுக்கு தான் என்னை கூப்பிட்டது அம்மன் கிரியேஷன். ஓகே. அப்புறம் நான் ஏன் ரிஜெக்ட் ஆனேன் அது தெரியாது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் அப்போ வந்து ஊர்வச்சின்னு ஒரு கடையில் அக்கௌண்ட் பார்த்துன்னு அதில் ஒரு 300 ரூபாய் மாதம் சம்பாதிச்சுன்னு இருந்தேன். இதை பற்றி கவலை இல்லை. அதுக்கப்புறம் சிகப்புரோஜாக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு செவலேன்னு கன்னிமரா ஹோட்டலில் வேலை ஹோட்டலில் ஒர்க் பண்ணீங்க. கன்னிமரா ஹோட்டலில் சூப்பர்வைசர், ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் அந்த தம்பிக்கிட்ட கூட சொன்னேன், பாரு ஏதாவது மற்ற ப்ரொடக்ஷன் லெவலில் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வராங்க. அதுதான் அந்த பழைய ஞாபகம். சரி சரி. அது இருந்தபோது இந்த கன்னிப்பருவத்திலேங்கிற படத்தை அம்மன் கிரியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாக்கியராஜ் சார் சொல்லி அந்த சிகப்புரோஜாக்கில் நடிச்சது அந்த பொண்ணை கூப்பிடலாம், அது கொஞ்சம் துருன்னு இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லி எனக்கு அந்த படம் இருந்தது. எனக்கு அந்த கதையே புரியல. ஓகேங்களா, ஏதோ அவுடோர் கூப்பிட்டு போயிட்டாங்க, ஜாலியாக சுற்றுறோம், ஒரு கிராமத்தில் சுற்றிட்டு இருக்கோன்னு அப்படி நடித்த படம் தான். ஒரு உணர்ந்து ஏப்பிள்ள நீ இந்த சீனில் அழணும் பிள்ளை, அழுது நடிக்கணும்னா ஏன் சார் அதுக்கு மிரட்டுறீங்க, அழணும் அவ்வளோதான் நான் பண்ணுறேன் அப்படின்னு அப்படி நடித்த படம் தான் கன்னிப்பருவத்தில். கதையே புரியாமல் நான் ஏன் விழுந்தேன் கீழே, எதுக்கு இப்படி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுக்கும்போதெல்லாம் ராஜேஷ் சாரை ரொம்ப கலாய்ச்சின்னு இருக்கேன். சரி என் கால் மேலே போடுறீங்க, அந்த காலில் இருக்க நகம் குத்துது, இப்படியெல்லாம் சொல்லுவேன். அவர் எல்லாரும் பார்க்குறாங்கங்க, இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்படியாக ஒரு ஜாலியாக அர்த்தமே புரியாமல் நடித்த படம் கன்னிப்பருவம். உங்களுடைய பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு பாட்டு, அதாவது ஞாபகங்கள் ஏதாச்சும் இருக்குதா மேம்? சாங் ரெக்கார்டிங் ஷூட் பண்ணதில் நான் ஆக்ட் பண்ண படம். ஆமாம், நீங்கள் பண்ண படங்களில் உங்கள் பாடல்கள் ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து பட்டுவண்ண ரோசாவை ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்ட் பண்ண பாட்டுலேயே வந்து எனக்கு பட்டுவண்ண ரோசாவை 2 வருஷமும் பிடிக்கும். மெயில் பாடுறதும் பிடிக்கும், ஃபீமேல் பாடுறதும் பிடிக்கும். அதே மாதிரி அடி அம்மாடி அந்த பாட்டும் எனக்கு பிடிக்கும். அந்த படத்தில் வந்த பாட்டு எல்லாமே எனக்கு நடைய மாற்றே ரொம்ப ரிதமிக்கான சாங் அது பிடிக்கும். ஆனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து நீங்கள் கேட்டீங்க நடுவில் ஒரு கேள்வி, கருப்பு அப்படின்னு. அதனால் நான் வந்து தூர்தர்ஷன் போகும்போது ஃபஸ்ட்டு உனக்கு பாட தெரியுமான்னு நாங்கள் தூர்தர்ஷனில் தான் வேலை பார்த்துருந்தேன். ஐயோ பாட தெரியாதுன்னா வேலை கொடுக்க மாட்டாங்கன்ற பயத்தில் பாட தெரியும்ட்டேன். அப்போ ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கன்னாங்க. கடவுளே நம்ம நல்லா பாடணுமேன்னு சொல்லிட்டு கண்ணா கருமை நிற கண்ணா விஜயகுமாரி அந்த பாடுறது அந்த பாட்டு பாடி தான் நான் செலக்ட் ஆனேன். எங்க ஒரு வரி எங்களுக்கு இப்போ பாடினா ஓடிடுவோம், நம்ம அவர் விட்டு ஓடிடுவார். அப்போ இப்போ 68 வயசுங்க, அப்போ சின்ன பொண்ணு. இப்போ 17 வயசில் தூர்தர்ஷனில் போய் நிற்கும் போது என்ன மாதிரி பாடுவோம். அதனால் எனக்கு எப்பவுமே ரிப்பீட் ஆகிறது அந்த பாட்டு. ரொம்ப சோகமாக இருந்தேன்னா சந்தோஷம் இது சந்தோஷம் அந்த பாட்டு அடிக்கடி சும்மாவாது ஒரு 4 லைன் பாடினா அது ஏதோ நம்ம உடம்புல செல்ஸ் எல்லாம் சந்தோஷமான மாதிரி ஒரு ஃபீல் வரும். எனக்கு அந்த பாட்டு. பாட்டு, டான்ஸு, நடிப்பு, அழுறது, ரொமான்ஸ் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துச்சு, எது கடைசி வரைக்கும் கஷ்டமாகவே இருந்துச்சு? டான்ஸு, ரொமான்ஸ் இது 2ம் வரவே வராது எனக்கு. டான்ஸு சுட்டு போட்டாலும் வராது. அதனால தான் எல்லா டான்ஸ் மாஸ்டரையும் பார்த்தாவே ஒரு வில்லனுங்களை பார்க்குற மாதிரியே பார்த்து நிற்பேன் நான். அதே மாதிரி ரொமான்ஸ் சீன்லாம் ஜெயகணேசன்லாம் ஏங்க இந்த பொண்ணை என் கூட போட்டு அதை அண்ணன் தொண்ணன் கண்ணன் இருந்தாங்களே எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷனும் வரல அப்படின்பார். ஜெயகணேசன் திட்டவே செய்வார். இல்லை அண்ணே என்னை ரொம்ப அழுத்தி பிடிக்காதீங்க, வலிக்குதுன்னு வேணா அதுக்கு இது பாருங்க அண்ணன் வலிக்குது, இதெல்லாம் எப்படி சார் நான் பேசுறது அப்படின்வார். அதனால் அந்த 2 மட்டும் நமக்கு வரவே வராது. மற்ற மொழி படங்களில், தமிழ் தவிர மற்ற மொழி படங்களில் என்னென்ன படங்களில் நடிச்சிங்க? அங்கே உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்துச்சு? எனக்கு தெலுங்கில் நல்ல பேர். தெலுங்குலேயும் வந்து ப்ராம்ப்டிங் வாங்க மாட்டேன். என்னவா இருந்தாலும் நான் வந்து ஒன்று எழுதி வச்சு பேசுவேன். நான் வந்து அந்தாளு ராமுடுன்னு சொல்லிட்டு இங்கே சுந்தரபுருஷன் அங்கே எடுத்தாங்க. அப்போ வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் வந்து டப்பிங்காக வர்றவர். டைலாக் வந்து அவருக்கு தமிழும் தெரியும் தெலுங்கும் தெரியும் போது அந்த தெலுங்கு டைலாக்கை அப்படியே தமிழாக்கம் பண்ணி அழகாக எழுதி கொடுத்துருவார் விஜயகுமார். இன்னைக்கு வந்து அவர் வந்து நம்பர் 1 டப்பிங் டைரக்டர், இன்னைக்கு நம்பர் 1. இந்த இவரோட பையன் ஆக்ட் பண்ணாருங்க, நம்ம மம்முட்டி சாரோட பையன் துல்கர் சல்மான், பாஸ்கர், என்ன ஒரு பாஸ்கர், லக்கி பாஸ்கரா, அந்த படமெல்லாம் எழுதினவர் அவர் தான், விஜயகுமார். அவர் தான் அவர் எழுதி கொடுக்க ஆரம்பிச்ச உடனே நான் சொல்லுவேன், இந்த படம் கேட்குறாங்க அந்த படம் கேட்குறாங்க, எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு. நீங்கள் கவலையே படாதீங்கம்மா, நான் இருக்கேன்,
என்ன கேரக்டர்னு நீங்கள் கேட்டுருங்க, உங்களுக்கு கேரக்டர் பிடிச்சா சொல்லுங்கள், நான் போய் கம்பெனியில் உங்கள் போர்ஷன் வெளில வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து தமிழாக்கம் பண்ணி கொடுத்துப்பாரு. அப்படி அவர் ஹெல்ப் பண்ணனால கிட்டத்தட்ட ஒரு 25 படம் பண்ணேன். நீங்கள் சினிமாவுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்குமா? 48 வருஷம் ஆகுது. இந்த 48 வருஷத்தில் சினிமாவில் நீங்கள் வந்து பெற்றதும் இழந்ததும் நிறைய கண்டிப்பாக இருந்திருக்கும். அது சந்தோஷம் அதிகமாக, துக்கம் அதிகமாக? இந்த நிமிஷம் வரலும் வேலைக்கு போயிட்டே இருக்கிறோம், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோங்கிறது சந்தோஷம். யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளால் முடிஞ்சது 2 பேருக்கு உதவி செஞ்சுட்டு நம்ம இருக்கிறோமே தவிர யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது டைரக்டர் பாரதிராஜா சார். அதனால் இது வந்து சந்தோஷம்தான். நான் நான் படித்தது பியூசி தான். அதில் வந்து கையை ஊனி கரணம் போட்டிருந்தா கூட எனக்கு இப்போ கன்னிமராவிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹெச்ஓடி இப்போ தான் சொல்கிறாங்களே, ஹெச்ஆர் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி போயிருந்தா கூட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பேன் மாதம். ஆனால் பர்மனெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காது. இப்போது அதை விட பல மடங்கு எனக்கு கடவுள் கொடுக்குறாரு இல்லையா? அப்போ இது வந்து சந்தோஷம் தானே. அது எப்படி இது துக்கமாகும்? எதில் இருந்தாலுமே துக்கம் இருக்குது. அதில் இருந்தால் மட்டும் துக்கம் இல்லாமல் இருந்திருக்குமா? அதில் இருந்தாலும் துக்கம் இருந்திருக்கும். ஆனால் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம காலில் நிற்கிறோம். இன்றைக்கும் வடிவுக்கரசி வாயை தந்தா வேலை தான் கேட்குதுங்கிற ஒரு நல்ல பேரோடு இருக்கும். அது எனக்கு சந்தோஷம். சில பேர் வந்து நடிகையான பிறகு இந்த பொட்டு விபூதியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அப்படியே ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக நினைப்பாங்க. ஆனால் உங்களை எப்போ பார்த்தாலும் ஒரு மங்களகரமாக சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு பக்தி மயமாக இருக்கீங்க. இது எப்போவுமே நீங்கள் பின்தொடர்றீங்களா? அதுக்கு காரணம் எங்கள் பெரியப்பா ஏபி நாகராஜன் பெரியப்பா தான். அவர் வந்து அவரோட வீட்டில் தான் நாங்கள் முக்கால்வாசி வளர்ந்தது சென்னையில். அவர் குழந்தையிலேருந்தே நாங்கள் குளிச்சுட்டு சாமி ரூமுக்கு போனால் பட்டையாக விபூதி வைக்கணும். விபூதி வச்சு, அது ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் பொம்பளை பசங்களாலும் விபூதி வச்சு குங்குமம் வைக்கணுங்கிறது குழந்தையிலேருந்தே நாங்கள் ட்ரைனிங் ஆகிட்டோம். அதனால அதே பழக்கம்தான் வரும் எங்களுக்கு. உங்களோட ஆசைகள் கனவுகள் ஏதாச்சும் இருக்குதாம்மா? சொல்லுங்கம்மா. என் கனவுகள் கடைசி நிமிஷம் வரணும், நடிக்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது செஞ்சு, எது இருந்தாலும் நோயாளிகளுக்கு, படிக்கிற பசங்களுக்கு, இந்த 2 பேருக்கும் உதவி செய்யணும். இதை கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி ஒரு ஸ்ரீபிரியாவும் ராஜ்குமார் சாரும் சுஹாசினி எல்லாம் வந்து நாங்கள் இருக்கிறோன்னு சப்போர்ட் கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது அதை செஞ்சுக்கிட்டே கடைசி வரணும் அதை செய்யணும். ஆனால் ஒரு வயசுக்கு மேலே கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கணும், அவங்க மன நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு கட்டத்துக்கு மேலே நினைப்பாங்கல்ல. நீங்கள் ஏன் இன்னமும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சிலர் பேருக்கு சாப்பிட்றது பிடிக்கும். நல்ல விதவிதமான ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. சில பேர் நகை நட்டு வாங்கி போட்டுக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் அழகழகான புடவைங்க கட்டிக்கணும், ட்ரெஸ்ஸுங்க வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் ஊர் சுற்றணும்னு நினைப்பாங்க. எனக்கு வந்து வேலைக்கு போகணும். அந்த வேலையில் மிகப்பெரிய எனக்கு டயர்ட் ஆகுது, எனக்கும் உடம்பு டயர்ட் ஆகுது. இருந்தாலும் அந்த வேலைக்கு போகும்போது 4 பேரை பார்க்கும்போது இவங்களெல்லாம் விட கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்காருன்ற ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது வந்து நான் ஒரு அடிக்ஷன். ஒரு சிலருக்கு எதுலையோ அடிக்ஷன் இருக்கு, எனக்கு வேலை மேலே அடிக்ஷன். பெண்களுக்கு உங்ககிட்டேருந்து ஒரு பெரிய இன்ஸ்பைரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறோம். உங்களோட பேச்சை கேட்டாலும் சரி, உங்கள் கூட பழகிற நிமிஷங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய தைரியம் வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கம்மா? பெண்கள், நீங்கள் படித்தவங்களா இருங்க, படிக்காதவங்களா இருங்க, வேலை செய்யுங்க. வீட்டு வேலைங்கிறது கடமை, ஓகேவா? எல்லா பெண்களுக்கும் வீட்டு வேலை செய்கிறதுங்கிறது கடமை. இதை தாண்டி உங்களுக்காக ஒரு 2 காசு சம்பாதிக்கிறதுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேலையை செய்யுங்க. நீங்கள் அந்த வேலைக்கு போயிட்டா சில பேர் சொல்லுவாங்க, நீ வேலைக்கு போகிறதுனால எங்களுக்கு கேவலமாக இருக்குதுன்னு வீட்டில் சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் அப்போ தான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிருக்கும், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதனால வேலைக்கு போகக்கூடாது. இது எல்லாத்தையும் எதிர்த்து யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் வேலையை மட்டும் விடக்கூடாது. அந்த வேலையை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அந்த வேலை உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தும். கடைசி வரணும்
நீங்கள் வந்து இதுக்கு விரதம் இருங்க, அதுக்கு விரதம் இருங்க, இந்த சாமி அந்த சாமி, அதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். வேலை தான் தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம்னு சும்மா சொல்லலை. நீங்கள் அந்த வேலையை நேசிக்க ஆரம்பிங்க. மனுஷனை நேசிக்கிறத விட வேலையை நேசிக்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கான மரியாதையும் மதிப்பையும் உங்களுக்கு தேடித்தரும். அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காது. கண்டிப்பாக. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா. உங்களை மாதிரி ஆட்களை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு இன்ஸ்பயர் ஆகுது. எப்படிலாம் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ பேசியிருக்கீங்க படங்களில். இப்போ நீங்கள் சொன்ன அட்வைஸ்லாம் கேட்கும்போது நம்மளும் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு பெரிய வருங்கால நடிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரோல் மாடலாக நீங்கள் இருக்கிறீங்கம்மா. கண்டிப்பாக உங்களோட படங்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பயர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூம்மா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ரீவைண்ட் பண்ணி போடும்போது பழைய நினைவுகள்லாம் இன்னும் நம்ம ஞாபகத்தில் இருக்குதுன்றதை நானே நினச்சிக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ.